ஏர்போர்ட் உள்ளேயே வந்து சிம் கார்டு வாங்க தான் போயிட்டுருக்கோம். நாங்கள் வந்து டூரிஸ்ட் கைட்லாம் எதுவும் அரேஞ்ச் பண்ணல. நாங்களே வந்து செல்ஃபாக பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து சிம் கார்டு தேவைப்படும். நாங்கள் வந்து ரூம் புக் பண்ணியிருக்க ஓனரை வந்து காண்டாக்ட் பண்ணி ரூம் கீலாம் வாங்கினோம். ஏர்போர்ட்லேருந்து ரூமுக்கு போகிறதுக்கான கார் வந்து நாங்கள் புக் பண்ணோம். ஸோ இதுக்கெலாம் இன்டர்நெட் கண்டிப்பாக வேணும். ஸோ அதனால தான் வந்து சிம் கார்டு வாங்கிடலான்ட்டு டிசைட் பண்ணோம். இங்கே வந்து சிம் கார்டு நிறைய கம்பெனியில் வச்சுருந்தாங்க. எல்லாமே ஆல்மோஸ்ட் சேம் காஸ்ட்டில் தான் இருந்துச்சு. ஒரு கம்பெனி மட்டும் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு. 10 டேஸ்க்கே வந்து 50 லாரி போட்டிருந்தாங்க. அது ஏன்னு அவங்கக்கிட்டே கேட்டோம். அவங்க வந்து நெட்வொர்க் இஷ்யூலாம் இருக்காது, நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. செல்ஃபின்னு ஒரு சிம் கார்டு கம்பெனியில் தான் வந்து சிம் கார்டு வாங்கியிருந்தோம். 10 டேஸ்க்கு வந்து 20 லாரின்னு அவங்க கொடுத்துருந்தாங்க. அவங்ககிட்ட கேட்டிருந்தோம் நெட்வொர்க்லாம் நல்லாயிருக்குமான்ட்டு. அவங்க நல்லாயிருக்கும் தான் சொல்லியிருந்தாங்க, எந்த ப்ராப்ளமும் இருக்காதுன்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதையே வாங்கிட்டோம். இந்த சிம் கார்டு வந்து 10 டேஸ்க்கு வந்து அன்லிமிட்டெட் கால்ஸு, அன்லிமிட்டெட் இன்டர்நெட்டு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களே வந்து மொபைலில் சிம் கார்டு போட்டு நமக்கு வந்து ஆக்டிவேட் பண்ணியே கொடுத்துட்றாங்க. ஒரு 5 மினிட்ஸ் தான். 5 மினிட்ஸ்லேயே வந்து சிம் கார்டு ஆக்டிவேட் ஆகிடுச்சு.